2025 ஆண்டு நிறைவு. நள்ளிரவு பரிசுத்த ஆவியின் விசேஷித்த அற்புத ஆராதனை மற்றும் சகல பிரச்சனைகளுக்கான பிரார்த்தனை. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, 2025 ஆண்டின் இந்த மகா பரிசுத்த நள்ளிரவு வேளையில் கடந்த காலத்தின் கசப்புகள், தோல்விகள் மற்றும் கண்ணீரின் சுவடுகளை பாதத்தில் வைத்து ஆத்தும பாரத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். அந்த காலத்திலே உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகாரம் நீங்கி போகும். இருளாயிருந்தாலும் அது விடியற்காலத்தைப் போலாகும். யோபு 11:17 என்ற மகத்துவமான வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வை இதுவரை இருள் சூழ்ந்திருந்த கடன் தொல்லைகள், தீராத வியாதிகள் மற்றும் குடும்ப போராட்டங்கள் யாவும் இன்று இந்த நள்ளிரவோடு எரிந்து சாம்பலாகட்டும். சாமுவேல் எபினேசர் என்று பெயரிட்டு துதித்தது போல இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன் இன்று இந்த ஆண்டின் கடைசி வினாடியில் என் வாழ்வின் சகல தடைகளையும் உடைத்து ஒரு மாபெரும் விடுதலையை தந்து என் மனவேதனைகளை மறைந்து போகச் செய்து ஒரு தெய்வீக அமைதியினால் என் இல்லத்தை நிரப்புவீராக என்று கெஞ்சுகிறேன். அதிசயங்களின் ஆவியானவரே, 2026 ஆண்டின் வாசலில் நிற்கிற எனக்கு ஒரு புதிய அதிகாரத்தையும் மேன்மையையும் இன்று இரவு அபிஷேகமாக ஊற்றுவீராக. இதோ நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். ஏசாயா 45:2 என்ற வல்லமை மிக்க வசனத்தின்படி என் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் சகல இரும்பு தாழ்பால்களையும் இன்று நொறுக்கி போடுவீராக. என் வேலையில் ஒரு புதிய உயர்வு, என் பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் மற்றும் முடங்கி கிடக்கும் என் பொருளாதார ஆசீர்வாதங்கள் யாவும் இன்று விடியற்காலத்தைப் போல மலரட்டும். மற்றவர்கள் இவனுடைய வாழ்வு முடிந்தது என்று கைவிட்ட இடத்திலேயே நீர் என்னை ஒரு புகழ்ச்சியாக உயர்த்தி நிறுத்துவீராக. இந்த நள்ளிரவு ஜெபம் என் வாழ்வின் சகல இருண்ட பக்கங்களையும் அழித்து ஒரு புதிய அற்புத பாதையை திறந்து 2026 ஒரு மாபெரும் வெற்றியின் ஆண்டாக மாற்றி கட்டளையிடுவீராக. ஆமேன். இந்த ஆத்துமார்த்தமான நள்ளிரவு ஜெபம் 2025 கவலைகளை முடிவுக்கு கொண்டு வந்து 2026 ஒரு மாபெரும் அதிசயங்களின் ஆண்டாக உங்களுக்கு தொடக்கி வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.